இன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் நிகழ்ச்சியிலே நாம் விருச்சிக ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எத்தகைய பலனை கொடுக்கும் என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். விருச்சிக ராசிக்கு ஏர்நாட்டு சனி ஆரம்பமாகிறது. டிசம்பர் 21 காலையிலே 7:51 சனிப்பெயர்ச்சி. 7:51 AM ஆஃப் 21 டிசம்பர் சனிப்பெயர்ச்சி. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கின்றது சனிப்பெயர்ச்சிக்கு. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய பேர் இப்பொழுது என்னிடம் தொடர்பு கொண்டு கடந்த சில மாதங்களாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் தான் நிறைய பேர் ஜோசியம் பார்க்க வர்றாங்க. டிசம்பர் மாதம் தவிர மற்ற எல்லா மாதங்களிலும் எனது வீட்டிலே காலையிலிருந்து இரவு வரையிலே ஜோதிடம் பார்த்து சொல்லுவேன். ஒரு சில நாட்கள் தவிர அந்த நாட்களிலே வருபவர்களெல்லாம் பார்த்தா விருச்சிக ராசிக்காரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கடந்த 2 மாத காலத்திலே அக்டோபர் நவம்பரில் வந்தவங்கள ரொம்ப ஜாஸ்தி யாருன்னா விருச்சிகம் தான். எல்லாரும் ஒரே மாதிரி கேள்வி சொல்லி வச்ச மாதிரி, சார் ஏர்நாட் சனி ஆரம்பிக்குது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு. அது ஒரு பயம். இது இங்கே மட்டும் இல்லை, வடநாட்டில் கூட அப்படித்தான். நார்த்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயப்படுறாங்க. ஏற சனிங்கிறது அவங்க சாடே சாத் அப்படின்பாங்க. 7.5 சாடே சாத் அப்படின்னு பயப்படுவாங்க. அதுக்கெல்லாம் பொதுவாக சனி என்ற உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. அது அவசியம் இல்லை. எல்லார் ஜாதகத்திலையும் சனி ஏதாவது ஒரு கட்டத்தில் இருந்து தான் ஆகணும். 12 கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் சனி இருக்கும். 12 ராசியும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு 2-3 ஏர்நாட் சனியை தாண்டி தான் வருவோம். 1990க்கு பிறகு பிறந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஏர்நாட் சனி. இந்த 7.5 சனியை 3 விதமாக சொல்வதுண்டு. மங்கு சனி, பொங்கு சனி, மாரக சனி என்று சொல்வார்கள். முதல் சுற்று மங்கு சனி டல் அடிக்குமா. 2வது சுற்று பொங்கு சனி ஓஹோன்னு லிஃப்ட் பண்ணி விட்டுரும். 3வது சுற்று மாரக சனி கூட்டு போயிடும். இதில் ஆனால் நிறைய விதி விலக்குகள் இருக்கு. 3வது சுற்று சனியெல்லாம் ஏர்நாட் சனியெல்லாம் தாண்டி 4வது சுற்றுக்கு உட்காந்துருக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இதே விருச்சிக ராசியிலே முதல் பிறக்கும் போதே ஒரு ஏர்நாட் சனி ஒரு சுற்று நடந்திருந்தால் 30 வயசுல 2வது சுற்று வந்துடும், 60 வயசுல 3வது சுற்று வந்துடும், 90 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களை நான் பார்த்திருக்கிறேன். 4வது சுற்றை பார்க்க முடியும். ஸ்டார்டிங்கே சனி பயிற்சியாக இருந்தால் 4வது சுற்றை பார்க்கலாம். இப்போ உதாரணமாக 85, 86, 87 பிறந்தவங்களுக்கெல்லாம் விருச்சிகத்தில் தான் சனி இருக்கும். பிறக்கும் போதே விருச்சிக ராசினாக்க ராசியிலேயே சனி சந்திரன் சேர்ந்து தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இப்பொழுது 2வது சுற்று என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மங்கு சனி சின்ன வயசில் வந்தது. சின்ன வயசில் ஏர்நாட் சனி வந்தால் கொஞ்சம் உடம்பு படுத்தும். இப்போ பாரு சளி ஒழிகிட்டே இருக்கும் சில குழந்தைலாம். இல்லைனாக்க வயிற்றுப்போக்கு இருந்துகிட்டே இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு. ஏர்நாட் சனி வந்தால் சளி தான் ஜாஸ்தி தொல்லை கொடுக்கும். சளி பிடிச்சதோ சனி பிடிச்சதோ அப்படிம்பாங்க. அது ஒரு பழமொழி. பேச்சு வழக்கிலே கிராம பக்கங்களில் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் நமக்கு. அப்போ சனி பிடித்தால் சளியும் பிடிக்கும் அப்படிங்கிறது அதில் நம்ம புரிஞ்சுக்கணும். சனி பிடிச்சதோ சளி பிடிச்சதோ சனி பிடிச்சதோ அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு அந்த ரொம்ப சின்ன வயசில் அதுக்கெல்லாம் டெண்டர் ஏஜில் ஏர்நாட் சனி வந்ததுனாக்க எப்போ பாரு ஹெல்த் ஏதாவது படுத்திக்கிட்டே இருக்கும். அடிக்கடி டாக்டர்கிட்ட போயிட்டே இருக்க வேண்டியிருக்கும். வீசிங் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். வின்டர் சீசன் வந்தால் உடம்புக்கு வந்துடும். வெளியில் மழை பெஞ்சால் உள்ள ஜலதோஷம் பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஈஸ்னோஃபிலியா இருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் அந்த சின்ன வயசில் ஏர்நாட் சனி வந்தால் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அடுத்த சுற்று வரும்பொழுது அது 2வது சுற்றாக 30 வயசுல வந்துருச்சுனாக்க, அதாவது 82 90 வரை 1982 to 90 பிறந்தவங்களுக்கெல்லாம் இப்போ செகண்ட் ரவுண்டு. இது பொங்கு சனி. இந்த பொங்கு சனி என்பது மிகப்பெரிய ஒரு லிஃப்ட் கொடுக்கும். லைஃப்ல பெரிய லிஃப்ட் கொடுக்கும்.
நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய செல்வத்தை கொடுக்கக்கூடியது ஏர்நாட்டு சனி. ஏர்நாட்டு சனின்னா அது கெடுதல் மட்டும்தான் பண்ணும் நினைக்காதீங்க, நல்லதும் பண்ணும், நல்லதையும் அதுதான் பண்ணியானும். இரண்டாவது சுற்றாக இருந்து இப்பொழுது 7.5 நாட்டு சனி நடைபெற்றால் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் செல்வ செழிப்பு அடைவார்கள். லைஃப் செட்டில் ஆயிடும். வாழ்க்கையில் இன்னும் செட்டில் ஆகலையேன்னு புலம்புறவங்களுக்கெல்லாம் இப்போ லைஃப் செட்டில் ஆகிடும். ஆனால் ஒரு சிலருக்கு என்ன நடந்தாலும் திருப்தியே இல்லை. அந்த கண்டென்டட்னஸ் வரணும். அதுவும் நம்ம கிட்ட தான் இருக்கு. எவ்வளோ வந்தாலும் இவ்வளோதானா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கெல்லாம் கடவுளே ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள. நான் சொல்கிறது வந்து ஒரு சராசரி மனிதன் ஒருத்தன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல உத்தியோகத்துக்கு போகிறான், ஒரு டீசன்ட் சேலரி வாங்குறான், ஆனால் வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேறணும்னு நினச்சா இப்போ இந்த ஏர்நாட் சனி வர நேரத்திலே மிகப்பெரிய முன்னேற்றம் அதில் ஏற்படும். அந்த துறையிலே அந்த படிப்புக்கு எவ்வளோ அதிகபட்சம் சம்பளம் கிடைக்குமோ அது கிடைக்கும். அதை தான் சனி செய்யும். எல்லாரும் வந்து ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் தான் பேர் வரணும்னு ஆசைப்பட்டால் அது நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு கற்பனை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. நான் சொல்வது முன்னேற்றம் என்பது லைஃப் செட்டில் ஆகிற அளவுக்கு you will be well settled அப்படிங்கிற லெவலில் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சிச்சுவேஷனை சனி கண்டிப்பாக கொடுக்கும். இரண்டாவது சுற்றாக இருந்தால். மூன்றாவது சுற்றாக இருந்தால் வேலையை விட்டுருவாங்க. மூன்றாவது சுற்று சனி இப்பொழுது வறுமையானால், அதாவது பிறக்கும் போதே ஏர்நாட் சனி இருந்து இப்போ 55, 56, 57, 58, 59 இந்த பீரியட்லலாம் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தாக்கா சனி வந்து துலாம், விருச்சிகம் இதில் தான் இருக்கும். 60 வந்து 60 பிறந்தவங்களுக்கெல்லாம் தனுசுல வந்து குரு சனி சேர்ந்துருக்கும். அந்த பீரியட்ல விருச்சிக ராசியில நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு முதல் சுற்று அப்பொழுது முடிந்து விட்டது. இரண்டாவது சுற்று இந்த 82 to 90 அந்த பீரியட்ல முடிஞ்சிடுச்சு. இப்போ மூணாவது சுற்றுல சனி ஏர்நாட் சனி வரும்போது என்ன ஆகும்னா ரிட்டையர் ஆகிடுவாங்க, இல்லைன்னா வேலை போயிடும், இல்லை விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்து நிற்பாங்க. அதுக்கப்புறமா ஐயோ கொடுத்துட்டு வந்து அவசரப்பட்டுன்னு வருத்தப்படுவார்கள். அந்த மாதிரியான ஒரு சுற்று இப்போ அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு 50s 1950s பிறந்தவங்கலாம் இப்போ வந்து தொழிலிலே ஒரு முடக்கம், தொழிலிலே ஒரு தடை அல்லது ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதன் தொடர்ச்சியை விருச்சிக ராசிக்கு சனி பெயர்ச்சி என்ன செய்யும் என்பதை பற்றிய இதோட கண்டினியூவேஷன் நாளைய நிகழ்ச்சியிலே இடம்பெறும். நன்றி, வணக்கம்.